எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 அருமையான மீன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று மாங்காய் மீன் குழம்பு. ஆஹா, கேட்கும் போதே அருமையாக இருக்கு இல்லையா? இன்னொன்று வஞ்சரம் மீன் புட்டு. ஸோ வாங்க இந்த 2 ரெசிபிஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 250 கிராம் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் போடுற உப்பும் மஞ்சள் தூளும் மீன் வாடை வராமல் பார்த்துக்கும். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. நான் குழம்ப மண் சட்டியில் செய்ய போகிறேன். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் இதில் 1/2 கப் அளவு நறுக்குன சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து இதில் 10 பல்லு பூண்டு, 2 கீறின பெரிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. வெங்காயம் நிறம் மாறினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி பொடியை நறுக்கி போட்டு கிண்டுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கிளறி விடுங்க. பாருங்க, மசாலா நல்லா மசிஞ்சு சேர்ந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் மாங்காயை போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மாங்காயை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். தோல் சீவ தேவையில்லை, அப்படியே நறுக்கி போடுங்க. அடுத்து 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க. சட்டியை மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. போட்ட மாங்காய் துண்டுகள் வெந்துருச்சு. இதில் ஊற வச்ச மீன் துண்டுகளை போட்டு சட்டியை மூடி இன்னொரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ சட்டியை திறந்து பார்த்தோன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மாங்காய் வவ்வால் மீன் குழம்பு இப்போ ரெடி. இது சூடாக சாதத்தோட பரிமாறுங்க. இந்த புட்டு செய்ய நான் 6 பெரிய துண்டு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். மீனை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டுங்க. இதை 10 நிமிஷத்துக்கு வைக்கணும்.
அப்பதான் மீனோட பச்சை வாசனை போகும். அகல கடாயில் தண்ணி சூடு பண்ணி மீன் துண்டுகளை போட்டு வேக வைங்க. மீனை 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வெளியில எடுத்து ஆற விடுங்க. மீன் தோலையும் முள்ளையும் எடுத்துட்டு உதுத்து விட்டுருங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன பூண்டு போட்டு வதக்குங்க. நான் கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு பூண்டு போடுறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 2 பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு இந்த அளவு மிளகாய் வேண்டான்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா மிக்ஸ் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போடுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் உதுத்த மீனை போட்டு கிண்டுங்க. மீனை ரொம்ப மசிச்சிராம கிண்டணும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்க்குறேன். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. பாருங்க, மீன்ல இருந்து ஈரம் எல்லாம் போயிடுச்சு. வஞ்சரம் மீன் புட்டு இப்போ ரெடி. ரெண்டு சூப்பரான மீன் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ புட்டுக்கு உங்களுக்கு விருப்பமான மீன் எடுத்து கூட நீங்கள் செய்யலாம். மாங்காய் மீன் குழம்புக்கும் உங்களுக்கு அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக எந்த மீன் கிடைக்கிதோ அது கூட நீங்கள் வச்சு செய்யலாம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.